65க்கு எவ்வளோ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன்னு காமிச்சு கொடுத்துட்றேன். கொஞ்சம் ரொம்ப பெருசாக போடக்கூடாது, ஓரளவுக்கு சின்ன சின்ன பீஸாக தான் போடுவேன் நான். ஓகேவா? கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். தண்ணியில் வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். அது வந்து தண்ணி பாயில் ஆகும்போது இதை போட்டு விட்றேன். போட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட வேண்டாம், கொஞ்சம் காமிக்கிறேன் எவ்வளோ போகிறதுக்கு. இப்போ ஆஃப் பண்ணி விட்டுறேன். ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 செகண்ட் இதில் இருக்கட்டும். அப்புறம் தண்ணி வடித்து விட்டுட்டலாம். தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்துச்சுனாலும் சொதன்னு ஆகிடும். ஓகேவா? இது தண்ணி வடித்து விட்டேன். அப்புறம் அதில் வந்து இவ்வளோ அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நான் இதில் கழுவிட்டு போடுவேன். நான் வந்து 65ல் வந்து கொத்தமல்லி போடுவேன். ஓகேவா? கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி போட்டேன். இப்போ இந்த ஆச்சி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்குல்ல, இது போடுறேன். அப்புறம் இதிலே எல்லாமே இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் பெருங்காய பொடி நான் எக்ஸ்ட்ராவாக போடுவேன். அதில் 2 தடவை போட்டிருக்கேன். அப்புறம் இந்த சில்லி பவுடர் இருக்குல்ல, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எக்ஸ்ட்ராவாக போடுறேன். அப்புறம் இந்த ஜீரக பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். ஓகேவா? போட்ட பிறகு சால்ட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக போடுவேன். அது எவ்வளோ போடுறேன்னு காமிக்கிறேன். தெரியுதுங்களா? கையில் வச்சு காமிக்கவா? இந்த அளவுக்கு சால்ட்டு எக்ஸ்ட்ராவாக அதில் போடுறேன். நீங்கள் சால்ட்டு ஃபஸ்ட்டு போட வேண்டாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சிட்டு அப்புறம் சால்ட்டு பார்த்துட்டு போடுங்க. ஓகேவா? இந்த மாவை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டேன். ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இது உப்பு வந்து நான் போட்ட அளவு கரெக்டாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் வறுக்கணும். வறுக்கிறதுக்கு இந்த மஞ்சள் கலர் டாட் இருக்குது, ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாய் இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும் அந்த கடாய். ஏன்னா வறுத்து அது கருப்பாயிடுச்சு. அந்த கடாயில் வந்துட்டு நீங்கள் வருங்க. ஒரு என்ன பாயிண்ட்டுனா, எவ்வளோ காலிஃப்ளவர் இருக்கோ அந்த அளவுக்கு லைட்டாக எண்ணெய் எடுத்தால் போதும். நிறைய மேலே வரைக்கும் எண்ணெய் ஊற்றி வேஸ்ட்டாக்க வேண்டாம். ஏன்னா நான் வந்து ஒரு வாட்டி எண்ணெய் யூஸ் பண்ணேன்னா அதை கீழே போட்டுருவேன், திருப்பி அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? சில நேரம் வந்துட்டு இந்த காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 அப்பளத்தை மட்டும் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அப்புறம் காலிஃப்ளவர் வறுப்பேன். பாப்பா வந்து காலிஃப்ளவரோடு சேர்த்து அப்பளம் இருந்தால் சாப்பிடுவா. ஸோ நீங்கள் காலிஃப்ளவர் பண்ணும்போது